Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா LIC சப்ஜெக்ட்ட பேஸ் பண்ணி தான் சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Determine first division IN. INங்கிறது input current. அடுத்த division IF. IFங்கிறது feedback current. அடுத்த division closed loop gain that is represented as ACL. Then last division Vout. Okay, Voutங்கிறது output voltage. So இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். So இந்த சர்க்யூட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லா டிவிஷன்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சர்க்யூட் டயக்ராமை பார்த்த உடனே இது என்ன டைப் ஆஃப் ஆம்பிளிஃபயர் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆம்பிளிஃபயர் படிச்சிருக்கோம். தட் இஸ் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயரில் நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இன்வெர்ட்டிங் இருக்குது, நான் இன்வெர்ட்டிங் இருக்குது, டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபயர் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மூணு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த டைப்பு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட இன்புட் வோல்டேஜை இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்துருந்தீங்கன்னா, இன்வெர்ட்டிங்னா நான் எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு இது இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. கரெக்டாக? ஸோ ஆப்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும், பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும். தட் இஸ் இன்புட் டெர்மினலில். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பமோட ரெப்ரசன்டேஷன். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பொலாரிட்டி இருக்கும், பாசிட்டிவ் பொலாரிட்டி இருக்கும். அப்போது நெகட்டிவ் டெர்மினலுங்கிறது தான் என்ன அப்படின்னா இன்வெர்ட்டிங். பாசிட்டிவ் டெர்மினலுங்கிறது என்னது, நான் இன்வெர்ட்டிங். ஓகேவா? அப்போ இந்த நெகட்டிவ் டெர்மினல்ல நமக்கு இன்புட் வோல்டேஜ் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அது இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர். ஸோ இதே வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல நமக்கு இன்புட் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளமில் Vinங்கிறது நம்மளோட இன்புட் வோல்டேஜ். அது எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, 1 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 1 வோல்ட்டை த்ரூ இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலமா நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அப்போது இது வந்து என்ன டைப் ஆஃப் ஆம்பிளிஃபயர்னா இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர். ஓகேவா? சரி. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது IN. பிகாஸ் இது இன்புட்டுங்கிறதுனால இது வந்து IN இன்புட் கரண்ட். இது வந்து ஃபீட்பேக் பார்த்துங்கிறதுனால இது வழியாக போகிற கரண்ட்டை IFன்னு மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன், ஒரு நோடாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை ஒரு நோடாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாயிண்டில் இருக்கிற வோல்டேஜ் வந்து VA, இந்த பாயிண்டில் இருக்கிற வோல்டேஜ் வந்து VB. ஓகேங்களா? சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த B பாயிண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கிரவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம், VB is equal to 0ன்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? கிரவுண்ட் அப்படின்னாவே 0 பொட்டென்ஷியல் தான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ். ஸோ டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா VDன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த VDங்கிறது என்ன அப்படின்னா VA மைனஸ் VB தான் VD. ஒரு ஐடியல் ஆப்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா 0வா இருக்கணும் கண்டிப்பாக. சரியா? இப்போ இந்த டயக்ராமில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், VB is equal to 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? இப்போ நான் என்ன வேல்யூ ஆஃப் VA போட்டேன் அப்படின்னா VDயோட வேல்யூ 0 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ VAவோட வேல்யூ என்னவா இருக்கணும், 0வா இருந்தால் தான் 0 மைனஸ் 0 வந்து எனக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். அதனால நான் என்ன எழுதியிருக்கேன்னா VB is equal to 0 equal to VAன்னு எழுதியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா VDங்கிறது டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ். டிஃப்ரென்ஸ் வோல்டேஜுக்கு ஃபார்முலா என்ன, VA மைனஸ் VB. ஐடியல் ஆப்பமில் இந்த VDயோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா 0வா தான் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இதை 0 வரணும் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ ஆஃப் VA போட்டால் VD வந்து 0 வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். கரெக்டா? சரி. ஸோ இதில் இருந்து நான் VB is equal to VA is equal to 0ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இன்புட் கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். எப்பவுமே கரண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹையர் பொட்டென்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டென்ஷியல் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் என்ன சொல்லலாம், டெய்ல் எண்ட் வோல்டேஜ் மைனஸ் ஆரோ எண்ட் வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா Vinங்கிறத ஹையர் பொட்டென்ஷியல்னு எடுத்திருக்கேன், VAங்கிறத லோயர் பொட்டென்ஷியல்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போது
I in is equal to higher potential minus lower potential divided by resistance. Input voltage 1 volt. So VA ஓட value 0 divided by இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2 kilo ohm னு கொடுத்திருக்காங்க. அத நான் என்ன பண்ணிருக்கேன் ஓம்க்கு மாத்திருக்கேன். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2000 னு வரும். சோ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து கரண்ட் வந்து in terms of micro ampere ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். சோ நீங்க வந்து மில்லி ஆம்பியர்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம் இல்ல ஆம்பியர்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி IC அப்படினாவே நமக்கு வந்து மில்லி ஆம்பியர் இல்ல மைக்ரோ ஆம்பியர்ல தான் இருக்கும். சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க in terms of மில்லி ஆம்பியர் இல்லனா மைக்ரோ ஆம்பியர்ல ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ஃபீட்பேக் கரண்ட். சோ ஃபீட்பேக் கரண்ட்டும் அதே மாதிரி தான் நான் எழுதி இருக்கேன். நீங்க வந்து tail end voltage minus arrow end னு எடுத்துக்கலாம் இல்ல higher potential minus lower potential னு எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் tail end voltage வந்து VA, arrow end voltage வந்து V0. சோ அதனால VA minus V0 divided by RF. சோ VA ஓட வேல்யூ 0. சோ minus V out ஓட வேல்யூ. சோ V out வந்து தெரிஞ்சாதான் நம்மள வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ அதனால நம்ம என்ன பண்ணனும் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். சோ அவுட்புட் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா சோ இது நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் னு சொல்லிட்டு. அப்ப இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையருக்கான அவுட்புட் வோல்டேஜ் ஃபார்முலா கண்டிப்பா தெரியணும். அப்ப V0 is equal to minus RF divided by R1 into Vin. RF ஓட வேல்யூ தெரியும். ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ 22 கிலோ ஓம்ஸ் னு தெரியும். R1 ஓட வேல்யூ 2 கிலோ ஓம்ஸ் னு தெரியும். இன்புட் வோல்டேஜ் 1 வோல்ட் னு தெரியும். சோ இத போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா V0 is equal to minus 11 வோல்ட் னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப V0 ங்கிறது தான் V out. சோ இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா IF ஓட வேல்யூ 500 மைக்ரோ ஆம்பியர் னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து இன்புட் கரண்ட், ஃபீட்பேக் கரண்ட், அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சு. சோ லாஸ்டா நம்ம என்ன பார்க்கணும் அப்படினா close to loop voltage gain பார்க்கணும். voltage gainங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். output voltage divided by input voltage னு சொல்லிட்டு அப்ப ACL is equal to V0 divided by Vin. so இதுக்கு ஃபார்முலா என்ன minus RF divided by RI. so இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா V0 divided by Vin னும் போடலாம் இல்ல minus RF by RY போடலாம். சரியா? இத போடிங்கனா உங்களுக்கு கெயினோட வேல்யூ என்ன வருது minus 11 ன்னு வருது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.